எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. எளிமையின் சிகரம் யாரு? என்றும் நம் முதல்வர் எளிமையின் சிகரம். ஆமா, அதாவது கார் ஓட்டிட்டு போகும்போது டீஹைட்ரேட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சீரக தண்ணி குடிச்சிட்டு போயிருக்காரு. அவர் சீரக தண்ணி குடிச்சதெல்லாம் எளிமை கிடையாது. அதை 2 ரூபா ஒயின் ஷாப்ல விற்கிற அந்த கிளாஸ்ல வாங்கி குடிச்சாரு பார்த்தீங்களா, அதுதான் எளிமை. 2 ரூபா கிளாஸ்ல குடிக்கக்கூடிய ஒரு சிஎம், இது எங்க வந்து நம்ம போய் சொல்றது? இதெல்லாம் நாடு முழுக்க அதை பரப்பணும். சிஎம் 2 ரூபா கிளாஸ்ல சீரக தண்ணி குடிச்சிட்டு போறாரு. ஆனா அது சீரக தண்ணியா இல்ல அந்த ஆப்பிள் ஜூஸ் ஒன்று வருமே, ஃபிக்கா ஒரு ஜூஸ் வருமே, அந்த ஜூஸானுங்கிறது எனக்கு தெரியல. இல்ல ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு. ஆமா, குடிச்சிட்டு நல்ல விஷயம். வெயில் அதிகமா இருக்கு. ஏன்னா பிரச்சாரத்துக்கு போகும்போதே நிறைய பேர் வந்து தர்பூசணி தூக்கி போட்டாங்க, இளநீ தூக்கி போட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் நெஞ்ச வெயில் இல்லப்பா. உடம்ப பாத்துக்கோங்க சார். நீங்க வந்து டெய்லி இந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் குடிச்சு நீங்க வந்து உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிறத நாங்க விரும்புறோம். பிராண்ட் பேர் என்ன? மீன் கொத்தியா? அது தெரியல. மீன் கொத்தி வந்து இப்போ எங்க இருக்குன்னு தெரியல. மீன் கொத்தியானுங்கிறது தெரியல எனக்கு. ஆனா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கான்வாயில போகும்போதே இந்த கான்வாய் பாதுகாப்போட சீரக தண்ணி குடிச்சிட்டு போறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பரவாயில்ல, அவருக்கும் ஹெல்த் முக்கியம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில இருக்க தலைமை காவல் அதிகாரி பாத்தீங்கன்னா கல்லு குடிச்சிருக்காரு. தமிழ்நாட்டிலேயே தடை செய்யப்பட்ட கல்லை குடிச்சிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அதை போட்டோமே எடுத்து இருந்திருக்காங்க. கல்லு தானே, கல்லு பிரச்சனை இல்லை, அது ஆர்கானிக். இந்த பக்கம் சீரக தண்ணி குடிச்சா அந்த பக்கம் கல்லு குடிக்கலாம், தப்பு இல்லை. தலைமை காவலரா கல்லை இறக்குனான்னு சொல்லி ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் சுட்டாரு. தெரியல, இருக்கும், நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா தடை செய்யப்பட்ட கல்லை தமிழ்நாட்டில் குடிச்சு போட்டோ எடுத்து ஷேர் பண்றாங்க தலைமை காவலர். அப்படித்தானே? காவல்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கோ? முதல்வர் ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கு. முதல்வர் ஸ்டாலினா? நீங்க நியூஸ் பார்க்கலையா? பார்க்கலையே. இங்க பாருங்க, தெலுங்கானால காலை உணவு திட்டம் தொடக்கம். சரி. கேரளாவில் மகளிர் இலவச வெடியல் பேருந்து தொடக்கம். இதெல்லாம் இங்க நடக்குதுன்னா முதல்வர் யாரு போட்டது? போட்டது தமிழ்நாடு முதல்வர் ஆட்சியில இருக்காருன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்கா ஒயின் ஷாப்ல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வாங்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து நாங்கள் கரெக்டாக 10 ரூபா வாங்கக்கூடாது, இதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டாக நாங்கள் வழி நடத்தணுங்கிறதுக்காக மிஷின் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஏஐ மிஷின் எக்மோரில் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். அது ஒன்று நல்ல இனிஷியேட் தான். அது இவங்க பண்ணாங்களா? இந்த ஆட்சியில் பண்ணாங்க, இவங்க தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அந்த மிஷினை செய்யறதுக்கே 6 மாசம் இருக்கும்பா. அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த மிஷினை இவங்க கொண்டு வந்தாலும் அதுல நிறைய சிக்கல்கள் இருக்குங்கிறத நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தாக்கா, அதாவது அந்த பாட்டிலில் ஒரு ஸ்கேனர் இருக்கும். அந்த பழைய இதில் எப்படின்னாக்கா அந்த ஸ்கேனர் ஒட்டின ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிடுவாங்க. திருப்பி கொண்டு போய் அந்த பாட்டில் கொடுக்கும்போது அந்த ஸ்டிக்கர் இருந்துச்சு அப்படின்னாக்கா 10 ரூபா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து நடைமுறையில் இருந்துச்சு. இப்போ அந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் எப்படின்னாக்கா அதில் ஒரு QR கோடு இருக்கும். நம்ம போயிட்டு ஜிபே ஃபஸ்ட்டு போயிட்டு ஜிபேல ஸ்கேன் பண்ணிடணுமாமா. ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நமக்கு வந்துருமாமா. அதுக்கப்புறம் இந்த ஸ்கேனர் வந்து ஸ்கேன் பண்ணால் அந்த பாட்டில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த 10 ரூபா வந்து நமக்கு ஜிபேக்கே வந்து டெபிட் ஆகிடுமாமா. அது இரும்பு கல்ல போட்டிங்கன்னா அதே 10 ரூபா தருவாங்க. நீங்க டைரக்டா அங்க போய் போட்டு அப்புறம் ஒயின் ஷாப்ல 10 ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான். கேனே நான் அதே 10 ரூபா இரும்பு கல்லையும் தருவேன். நீ போயிட்டு ஜிபே ஓபன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அது காசை வாங்கின்னு வரதுக்கு இல்ல, அது பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, எத்தனை பேர் வந்து ஜிபே யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்று சரக்கு அடிக்கிறவங்கிறத பார்த்தாக்க ஜிபே இப்போ ஓரளவுக்கு எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு எப்படி சொல்ற, ரொம்ப வயசானவங்களும் கூலி வேலைக்கு போறவங்களும் அப்படியாப்பட்டவங்க தான் நிறைய பேர் குடிக்கிறாங்க. அப்படி சென்னை மாதிரி சிட்டில வச்சா இது ஓகேவா இருக்கும், எல்லாரும் ஜிபே யூஸ் பண்ணுவாங்க. கிராமப்புறங்கள்ல இருக்க ஒயின் ஷாப்ல அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. எக்மோர்ல தான் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, முன்மாதிரியா வச்சிருக்காங்க. சென்னைக்கு மட்டும் தான் இது பொருந்தும். இதுல இருக்கிற நிறைய சிக்கல்களும் இருக்கு. அதையும் கரெக்டா அவங்க கரெக்டா பண்ணாங்க அப்படின்னாக்கா இது உண்மையிலே ஒரு நல்ல இனிஷியேட் தான். நிறைய இடத்துல வந்து அந்த ஸ்கேனர் வந்து ஸ்கேனும் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. சில இதுல இந்த ஸ்கேனரே தப்புங்கிற மாதிரிலாம் வருதாமா. அதை நீங்க கரெக்டா ப்ராப்பரா இது பண்ணீங்கன்னா ஒரு நல்ல இனிஷியேட் தான். பார்ப்போம். அதுக்கு அடுத்து ஜூன் 22 என்ன நாள் தெரியுமா? ஜூன் 22 என்ன நாள்? சனிக்கிழமையா? உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, அண்ணனுக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே டு யூ. எங்க அண்ணன் ஐயோ காப்பிரைட் அடிப்பாங்களா? ஆமா. ஸோ இப்போ விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்காங்க. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். அதுக்கு வந்து கட் அவுட் பேனர் எல்லாமே அடிச்சிருந்திருக்காங்க தான். அந்த உதவி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிருக்கணுமா இல்லையா? கட் அவுட் பேனரே இவங்க அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்களே. தலைமையில வந்து ஒரு இது சிறப்புமா செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்க பிறந்த நாள. ஆனா கட் அவுட் பேனர்லாம் அடிக்க மாட்டோம். எந்த விஷயத்துக்குமே கட் அவுட் பேனர்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டாரு சிஎம்.
சொன்னாங்க, நாங்க போடுவோம், நாங்களே எடுப்போம். இப்ப என்னதான் ஆச்சு? இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அந்த பேனர் எதுவுமே எடுக்காம போனதுனால நேத்து மழை வந்திருக்கு. அப்போ அதனால அந்த பேனர்லாம் விழுந்திருக்கு. அங்க கீழே நிக்க வச்சிருந்த வண்டியிலே விழுந்திருக்கு. இத கூட பார்க்காம தாவேகா பேனர். ஆமா, நல்ல வேலை பொதுமக்கள் யாரும் அந்த பக்கம் போகல. பேனர் வைக்கிற நீங்க பார்த்து பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். அந்த விழா முடிஞ்சிச்சுன்னா உடனே அந்த பேனர் ரிமூவ் பண்ணணும். உங்க அரசுலேயே சொல்லியிருக்கீங்க நீங்க வந்து பேனர்லாம் வைக்காதீங்க, எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் என்னோட பேனர்லாம் வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாரி வைக்கிற பேனர் இந்த மாதிரி விழுந்து விபத்து ஏற்பட்டுதுன்னா என்ன பண்றது? இது மாதிரி பேனர் வைக்கும் போது போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு அது பேனர் வைக்கணும். திருப்பி அந்த பர்மிஷன் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ் அதை அகற்றிட்டாங்களான்னு பார்த்து போலீஸும் அது முன்முயற்சி எடுத்து பண்ணணும். போன ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பேனர் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல பர்மிஷன் வாங்க பேனர் வச்சுட்டு அது போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குது, டிஎம்கே வந்து முடக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ உங்கள் ஆட்சி தான் இருக்குது, பர்மிஷனை வாங்கி ப்ராப்பராக வச்சு ப்ராப்பராக அது ரிமூவ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மக்கள் மேலே விழுந்து அது எந்த ஒரு விபத்துக்கும் உள்ளாகாமல் இதுக்கப்புறம் கவனமாக இருக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னாக்கா மதுரை அவனியாபுரம் அங்கே வந்து தாவேகா கூட்டம் ஒன்று நடந்திருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா வந்தவங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. அதாவது சிஎம்மோட ஃபோட்டோ போட்டு ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டோக்கனை கொடுத்தா ஒரு சின்ன அரிசி பையன் என்னமோ தரேன் அப்படின்னு சொல்லி ஏதோ கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் வரவங்களுக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி ஏதோ தரீங்க, எல்லாம் ஓகே. அதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பண்ணணுமா இல்லையா? ரிட்டன் கிஃப்ட் இல்லை, அந்த கிஃப்ட் கொடுக்குறனால தான் வராங்க. இவங்க வந்து அதான் பண்ண மாட்டாங்கப்பா. காசு கொடுத்து கூப்பிட்ற கூட்டம் கிடையவே கிடையாது. அரிசி கொடுத்து கூப்பிட்ற 2000 கொடுத்து ஓட்டு வாங்கினது அது தாவேகா நிர்வாகி கிடையாது, தாவேகா எம்எல்ஏ. அதாவது அந்த அரிசி பாய் கொடுத்தது பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து ப்ராப்பரான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அங்கே இல்லை. போட்டு அந்த அதாவது அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறம் உடனே பேசி முடிச்ச உடனே வந்துட்டு இந்த டோக்கன் எடுத்துட்டு எல்லாருமே அந்த டெம்போ கிட்டே ஓடிட்டாங்க. என்னடா எல்லாம் ஒரே டெம்போ பக்கம் போறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அங்க அரிசி போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல பாதி பேருக்கு இன்னும் தரல, அதனால வருத்தப்படுறாங்க மக்கள். அது கரெக்டா நீங்க வந்து லைன் ஃபார்ம் பண்ணி கரெக்டா கொடுத்துருந்தீங்கன்னா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையே ஆயிருக்காது. ஒரு முக்கியமான விஐபி பிளாக்ல வித்துட்டாரு, காப்பி போட்டு. காப்பி போட்டுல பிளாக்ல ஒரு அதுல எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, அதனால அதை பிளாக்ல வித்துட்டாரு. நீ அவரை சொல்லையே, நான் கூட இவரான்னு நினைச்சேன். அவர் பண்ணுவாரு, இப்ப அவர் பண்றது இல்லை, இப்ப இவர் பண்றாரு. இவர் பண்றாரா? எவருங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அடுத்து எப்படின்னு பார்த்தாக்கா கேக்குறாங்க யாருன்னா கமெண்ட்ல சொல்லுவாங்க, அதை போய் படிச்சு தெரிஞ்சுக்கங்க. பிளாக்ல டிக்கெட் விற்கிறது யாரு? அடுத்து எப்படின்னு பார்த்தாக்கா சிடிஆர் அவர்களும் நமது கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்க போயிட்டு ரிப்பன் கட் பண்ணிட்டு உள்ள போயிருக்காங்க. அங்க அந்த பிரச்சனை வரல. இல்ல அது 2 பேரும் தானே, அதனால பிரச்சனை. 2 பேரும் ஒரே கட்சிங்கிறதால பிரச்சனை கிடையாது. அதாவது என்ன அங்க நடந்திருக்கு அப்படின்னா ஒரு அமைச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில தமுக்கா மைதானத்துல பொருட்காட்சி ஒண்ணு ஓப்பனிங்காக தான் அவங்க 2 பேருமே போயிருந்திருக்காங்க. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது ஒரு அரசு நிகழ்ச்சிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு அமைச்சர் வந்து திறந்து வைக்கிறாங்க. அரசு நிகழ்ச்சியில அமைச்சர் திறந்து வைக்கிறாங்கன்னா சுத்தி யார் இருப்பா? அரசு அதிகாரிகள் வந்து இருப்பாங்க. ஆனா அங்க வந்து அரசு அதிகாரிகளை கிட்டக்கையே விடல. ஃபுல்லா சுத்தி இருந்ததுலாம் அதாவது நிர்வாகிகள், டிவிக்கு நிர்வாகிகள். நீ யாரு? அரசு நிர்வாகி சார். உடம்பு போங்க, நாங்க இருக்கோம் இங்க அமைச்சருக்கு, நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க? அங்க அமைச்சர் கூட எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க என்ன அமைச்சருக்கே இப்படி சொல்றீங்க? சிஎம்னு ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஆமா இருக்காரு, அவரு பக்கத்துலயே நெருங்க முடியலையாங்க அதிகாரிகளால. ஒரு பவர் சென்டர் வந்து அவரை சுத்தி நிக்கிறாங்களா அந்த 5 பேர். அந்த 5 பேர் பூசா, அந்த யாரு சாமியாரு, பிக் ஆர்டிஸ்ட், பவுன்சரு எல்லாம் அவரை சூழ்ந்து நிக்கிறாங்க. சிஎம்ஏ நெருங்க முடியாத சூழல்ல இருக்கும்போது அமைச்சர் எல்லாம் ஏமாத்துறோம். கரெக்ட் தான். இவங்கெல்லாம் சூழ்ந்து நின்று என்னதான் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாமே போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ரீல்ஸ் போடணும் இல்லையா? அதுதான் முக்கியங்க, அதுதான் முக்கியம். டெக்னாலஜி இந்தியா. இந்த ரீல்ஸையும் இதுவாது பரவாயில்ல, ஒரு பொருள் காட்சி திறக்க போறாங்க, அந்த இடத்துல போயிட்டு ரீல்ஸ் போடுறதோ இது போடுறதோ சரி ஓகே, ஏதோ பண்ணி தொலைங்க, உங்களுக்கு அதுதான் வருதுங்கும் போது அதை பண்ணி தொலைங்க, அது பிரச்சனை இல்லை. அதாவது ஒரு துக்கம் நடந்திருக்கு, ஒரு துயரம் நடந்திருக்கு. கும்மிடிப்பூண்டியில் 3 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. அதுக்கு நிவாரணம் வந்து தமிழக அரசு மூலமா கொடுத்துருக்காங்க. அது கொடுக்க வந்த அமைச்சர்கள் கூடயும் இது நிர்வாகி கூடயும் இன்னும் குரூப் போட்டோ எடுத்திருக்காங்க அந்த ஆவணத்தை கொடுக்க வந்தவங்கிட்ட. என்ன மனநிலையில நீங்க இருக்கீங்க? யாருப்பா நீங்கிற மாதிரி இருக்கு எங்களுக்கு. கரூர் இஷ்யூக்கே ஒரு சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வரும்போதே ஏதோ கையை கட்டிட்டு வந்த மாதிரி கையை காமிச்சிட்டு சிரிச்சிட்டுலாம் வந்தாரு. நீங்க எதைதான் சீரியஸா எடுத்துப்பீங்க? தொண்டர்களும் அதே வழியில தான் நடப்பாங்க. கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலையார் கோவில்ல தரிசனத்துக்கு வந்து 50 ரூபாய் டிக்கெட் ஒதுக்கி இருக்காங்க. ஆனா இவங்க 500 ரூபாய் கொடுக்கறவங்களுக்கு மட்டுமே தரிசனத்துக்காக ஃபர்ஸ்ட் உள்ள விட்டு இருந்திருக்காங்க. ரமேஷ் கூப்பிடலையே நீங்க? லஞ்சமா? கோவில்ல லஞ்சம் வாங்குறாங்களா?
நீங்க அவளை கூப்பிடலுமா இல்லையா? எங்க ரமேஷன் இருக்கும்போது கோயில்ல லஞ்சம் வாங்குறாங்களா? வாங்கியிருக்காங்க. அவளே கொடுப்பாப்புல இல்ல, அப்போ வாங்கதான் செய்வாங்க. அவர் வந்து 4000 ரூபாய் கொடுப்பாரா? 4000 ரூபாய் கொடுத்து லஞ்சத்தை ஒழிப்பாரா? அப்படி ஒழிச்சு 500 ரூபாய் வாங்குறாங்களா? அது வந்து வேற கோயில். இவரு இந்த கோயிலுக்கு இவாள் வந்தாலும் எல்லாம் சரி பண்றாப்புல. இங்க ஒரு 5000 ரூபாய் கொடுப்பாப்புல. அண்ணா ரமேஷ் அண்ணா, இது ஏதோ ஒரு கோயில்ல வாங்குறாங்களாமா. அந்த 500 ரூபாய் வாங்குறது எந்த கோயில்னு பார்த்து அந்த கோயில்ல சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து. இல்ல, திருவண்ணாமலை கோயில் தான். அண்ணாமலையார் கோயில் திருவண்ணாமலை தான். ஆமா, அங்க ஒரு ரைடு போங்க, போனீங்கன்னா இருக்கும். இன்னொன்னு, திருவண்ணாமலையில கிரிவலம் வந்திருக்காங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. கரண்ட் கட்டாமா ஃபுல்லா. கரண்ட் கட்டில் ரொம்ப அவதிப்பட்டு அந்த பக்தர்கள் வந்து கிரிவலம் வந்திருக்காங்க. அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்கெங்கெல்லாம் கரண்ட் கட் ஆகுதுன்னு தெரில. அதாவது ஹாஸ்பிட்டலில் கரண்ட் கட் ஆகுது, கிரிவல பாதையில் கரண்ட் கட் ஆகுது, வீட்டில் கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட்டு மட்டும்தான் ஆகுது உங்கள் ஆட்சியில். அது என்னங்கிறத பார்த்து பண்ணீங்கன்னா காயின் ஃபைட் போட்டுட்டு இருப்பாரு. என்ன போட்டுருக்காரு? காயின் ஃபைட். அது என்னன்னா, நிறைய பேர் திமுக காரங்க வந்து வேலைக்கு போறது இல்ல, அந்த ஈபில வேலை செய்யறவங்க எல்லாம் திமுக காரங்க தான், அதனால அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் பொய். என்னன்னா, 2005 வரைக்கும் ஒரு ஏரியால ஒரு ஈபி பிளான்ட்ல 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 20 பேர் இருப்பாங்களா ஒரு பிளான்ட்ல வேலை செய்யறதுக்கு லேபர்ஸ். சரி, இப்போ அந்த பிளான்ட்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர் தான் இருக்காங்க ஒரு ஈபி பிளான்ட்டுக்கு. ஒரு நைட் ஷிஃப்ட் போனாங்கன்னா, இப்போ வடபழனி மாதிரி ஒரு பெரிய ஏரியானா அந்த ஒட்டுமொத்த ஏரியாவுக்குமே நைட் ஷிஃப்ட்டுக்கு ஈபி ஸ்டாஃப் வந்து 2 பேர் தான் இருக்காங்களா. போன மாசம் மட்டுமே தமிழ்நாடு ஈபில இருந்து 5000 பேர் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. யாருமே திருப்பி வேலையில பணியமர்த்தாததுனால கடந்த ஒரு ரொம்ப 15 வருஷமாவே ஈபியில யாருமே வேலைக்கு சேர்க்காதனால ஒரு 72,000 காலி பணியிடங்கள் இருக்கு. அதுல ஃபீல்டு ஒர்க்கர்ஸா அந்த மக்களை டைரக்டா சந்திச்சு பார்க்கக்கூடிய ஈபி தொழிலாளர்கள் மட்டுமே 46,000 காலி பணியிடங்கள் இருக்கு. இந்த இப்போ ஒரு ஆளு 20 பேர் செய்ய வேண்டிய வேலையை 4 பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க டெய்லி நைட் ஷிஃப்ட் போய் செஞ்சாங்கன்னா நார்மலா செய்யறதை விட 3 மடங்கு 4 மடங்கு வேலை அதிகமா செய்யறாங்க. அப்போ அவங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டு லீவ் எடுக்க வேண்டியதா இருக்கு. அவங்களோட உடல்நிலையும் சரியில்லாம போகுது. இதெல்லாம் அதனால என்னன்னு கன்சிடர் பண்ணி சீக்கிரமா இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணி சீக்கிரமா ஈபிக்கு வேலைக்கு ஆள் எடுக்கணும். ஆமா, கொள்முதல் அப்புறம் கரண்ட் கொள்முதல் வந்து தேவையான அளவுக்கே கரண்ட் இருக்கான். வெயில் காலத்துக்கு வந்து தமிழக அரசு வந்து எப்பயுமே வெயில் காலம் வந்துச்சுன்னா முன்னாடியே கொள்முதல் வந்து அதிகமா கொள்முதல் பண்ணி கரண்டாவே வச்சிருக்காங்க, வைப்பாங்க. இந்த வருஷமும் அந்த அதிகமான கொள்முதல் கரண்ட் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ சம்மர் சீசன்ல வந்து முன்னாடியே அது மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் அந்த ஒயர் எல்லாமே மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷன்ன்றதுனால இந்த வாட்டி அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணாம விட்டுருக்காங்க. இப்ப ஆரம்பிச்சா கூட ஓரளவுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணி அதை சரி பண்ணலாம். அது சீக்கிரமா பண்ணா நல்லா இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னாக்கா, ஒரு தூய்மை பணியாளர்கள் மீது ஆசிட் வீழ்ச்சி. அதாவது என்ன நடந்திருக்கு, என்ன இஷ்யூங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். சேலம் பச்சைப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு இலவச அரசு கழிப்பிடம் இருக்குது, அதாவது நகராட்சி கழிப்பிடம் இருக்குது. அங்கே வந்து 2 பேர் வந்து வேலை பார்க்குற வயசான 2 பேர் வந்து அங்கே க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்கே என்ன மேட்டர்னா, தூய்மை பணியாளர்கள் அந்த பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. நீங்களாம் உள்ளே வரக்கூடாது, உள்ளே வரணும்னா 5 ரூபா காசு கொடுத்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன நான் பார்க்குறோன்னா, அது இலவச கழிப்பிடம், அங்கே ஏன் 5 ரூபா கொடுத்து உள்ளே போகணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, தூய்மை பணியாளர்கள் ஏன் அந்த பாத்ரூம்குள்ளே விடலை, 2வது பாயிண்ட்டு. இன்னொன்று, அவங்க என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கன்னா, அங்கே நாங்கள் க்ளீன் பண்ணுறோம், க்ளீன் பண்ணுறதுக்காக வரவங்கள்ட்ட நான் 5 ரூபா வாங்குறோம் அப்படின்றாங்க. அது அரசு நகராட்சியோட ஒரு கழிப்பிடமாக இருக்குது. அப்படிங்கும்போது அந்த க்ளீன் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் சரியான போதுமான வருமானம் நீங்கள் கொடுக்கறது இல்லையா, போதுமான சம்பளம் கொடுக்கறது இல்லையா, அதனால தான் இவங்க எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா, இல்லை இவங்க வாங்குற காசு யாருக்கு போகுது அப்படிங்கிறத இங்கே நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து ஒரு வயதான தம்பதிகள் 2 பேர். இன்னொன்று, அவங்க உள்ள விடலை, அது கேள்வி கேட்டதுக்கு அவங்க அந்த ஆசிட் பாட்டிலை எடுத்து மேலே ஊத்துனதுங்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது நீங்களா குப்பை அழுறவங்க, நாங்க உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக ஒரு 5 ரூபாய் தராததுக்காக பாத்ரூம் கிளீன் பண்ற வச்சிருக்க ஆசிட்டை எடுத்து அவங்க முதுகு மேலேயே ஊத்திருக்காங்க, கை முதுகு எல்லாம் ஊத்திருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. இது வந்து என்னங்கிறத பார்த்து கரெக்டான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறதையும் இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னாக்கா, நீட் ஸ்டேட் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க, இப்போ சென்ட்ரலும் கொஞ்சம் பார்ப்போம். ஆமா, நீட் மோடி அரசின் இது ஊழல், மோடிக்கு ஊழலாம் தில்லாலங்கடி என்ன வேணா சொல்லலாம். அதை நீட் எக்ஸாம் வந்து இப்போ ரீசெண்டா ரத்து பண்ணிட்டாங்க, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சுன்னு.
அவங்க என்டிஏ வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருந்தாங்க கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகலன்னு. பல தரப்பு வந்து வழக்கு போட்டு அது உண்மை அப்படின்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த நீட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்னு ஒன்று கட்டியிருப்பாங்க, எக்ஸாம் ஃபீஸ்னு. அதெல்லாம் ரிட்டர்ன் பண்ணணும்னு ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் சரி ரிட்டர்ன் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ திருப்பி அவங்க ரிட்டர்ன் பண்றதுக்கு அடுத்த எக்ஸாம் டேட்டா அறிவிச்சிருக்காங்க, ரீ எக்ஸாம். அந்த டேட்ல நீங்க உங்களோட வங்கி கணக்கெல்லாம் ஆட் பண்ணினா ரிட்டர்ன் பண்றோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வங்கி கணக்கு ஆட் பண்ற ஆப்ஷன்ல ஒரு எரர் மாதிரி வச்சிருக்காங்க. அதனால நீங்க உள்ள போனா எரர்னு வருது. திருப்பி நீங்க ஆப் விட்டு வெளியில போயிட்டு வெப்சைட் விட்டு வெளில போயிட்டு உள்ள வந்தா நீங்க வங்கி கணக்கு ஆட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருதான். இப்போ நீங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இப்போ எத்தனையோ லட்சம் மக்கள் எழுதிருக்காங்க நீட்டு. அப்போ அவ்வளோ கோடிக்கணக்கான செலவு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கொள்ளடிச்சிட்டீங்களா இல்லை திருப்பி கொடுக்கணும்ல, அதை கொடுக்காம ஏமாத்துற வேலை இது அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இந்த இடத்துல எழும்புது. அது என்னங்கிறத கரெக்டாக பார்த்து அதை அவங்களுக்கு திருப்பி ரீஃபண்ட் பண்ணணுங்கிறத வந்து நீங்கள் நடவடிக்கை முறையான ரீஃபண்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு தனி வெப்சைட் மூலிமா அவங்க வங்கி கணக்கெல்லாம் ஆட் பண்ணி அது மூலயமா பண்ணணும். நீங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ரீ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அதுலேயே உங்கள் வங்கி கணக்கு ஆட் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஏமாத்துறதுக்காக. அதையும் பார்க்கணும். அது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சீக்கிரமாக அதுக்கான வேலைகளும் பார்ப்பாங்கங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். மீண்டும் பேசுவோம். நன்றி.